தொழில்துறை தர நிலைகளை உயர்த்தி நம்பிக்கையும் நெறிமுறையும் நிரம்பிய வசூல் நடைமுறைகளை உருவாக்கும் நோக்கில் APDCAM எனப்படும் மலேசிய தொழில்முறை கடன் வசூல் நிறுவனங்களின் சங்கம் நேற்று அறிமுகமானது. மலேசிய நிதி சூழலில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகவும் தொழில்முறை தன்மை, நியாயம் மற்றும் மரியாதையை முன்னிறுத்தி இச்சங்கத்தை வழிநடத்த முடியும் என்று அதன் நிறுவனரும் தலைவருமான ஜபா ஹாஸ்ரின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அராஜகமான வசூல் நடைமுறைகள் தொடர்பான பொது கருத்துக்களை மாற்றும் நோக்கில் APDCAM உறுதியான நியாயமான நடைமுறைகளை வகுத்துள்ளது. வசூல் என்பது பணத்தை பெறுவது மட்டுமல்ல, மாறாக நிதி பொறுப்பையும் மனித மரியாதையையும் சமநிலைப்படுத்தும் செயல் என்பதால் APDCAM நியாயமான வசூல் முறை சந்தைகளை நிலைப்படுத்தி கடனாளிகளுக்கு மறுவாழ்வு தரும் என்று ஜபா ஹாஸ்ரின் கூறுகின்றார். This industry will attract new talent or new, people will see this as there's a potential for them to grow. They can go once they're certified or gain experience from us. They can go to the banks, or they can go to telecommunication. They can go to any other businesses that require a credit management person. All right, so we see that by having this association, all this can be achieved. அதோடு சட்ட ஒழுங்கமைப்பு தயார்நிலை, கல்வி வழியாக தொழில்முறை வளர்ச்சி, பங்குதாரர் ஒத்துழைப்பு மற்றும் பொது மக்களுக்கு விழிப்புணர்வு ஆகிய குறிக்கோள்களை முன்வைத்து APDCAM செயல்படும் என்றும் ஜபா கூறினார். இதனிடையே APDCAM இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் தளமாகவும் விளங்கும் என்று அதன் துணைத் தலைவர் K. அன்பானந்தன் விவரித்தார். இந்த இண்டஸ்ட்ரியில் உங்கள் திறமை பேச்சு தான். ஏன்னா நீங்கள் ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்குறீங்க. அதுதான் ரொம்ப பேருக்கு விளங்க மாட்டேது. நம்ம யாரையுமே கத்தி போயிட்டு அது ஒரு பிரச்சனை கொடுத்து கொலெக்ஷன் பண்ணுறோன்னு அப்படின்லாம் இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடு மூலிமா நம்ம அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட எப்படி அதை சால்வ் பண்ணுறது. அதனால் எங்களுக்கு இந்த நேம் டெட் ஒரு பெரிய பயமாக தான் இருக்குது எல்லாத்துக்கும். ஐயோ என்ன அது இப்படின்னு. பட் ஆக்சுவலி அது முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்னு சொன்னால் எங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்லை நல்லா பையன்களுக்கு பண்ணி பிள்ளைங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்து அது மூலிமா அவங்க நல்லா திறமையாக சம்பாரிச்சு போகணும்னு சொல்லி தான் எங்களோட நோக்கம். இதுவரை இச்சங்கத்தில் 40 நிறுவனங்கள் பதிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேற்று பட்டாலிங்ஜயாவில் நடைபெற்ற APDCAM-இன் அதிகாரப்பூர்வ அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அன்பானந்தன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.